ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே இனிய வணக்கம். நீங்க இப்பொழுது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமாக இருக்காது. ஏன் அப்படின்னா நாளை பிப்ரவரி 6 வெள்ளிக்கிழமை. இது வெறும் சாதாரண ஒரு நாளாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பணம், பாக்கியம், செல்வம், சக்தி ஆகிய அனைத்தையும் திறக்கக்கூடிய ஒரு சுபமுகூர்த்த நாளாக நிச்சயமாக மாறும். அதற்கு நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்குள் உருவாக்கும். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி ஆசீர்வாத ஒரு நாளாக கருதப்பட்டு வரும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களுக்கு பெரிய பலனானது கிடைக்கும். முக்கியமா பணமானது நம்முடைய வீட்டில் கோடான கோடி அளவுக்கு சேர்ந்து சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதையும் நம்மளால அடைக்க முடியும். அந்த அளவுக்கு பணமானது நம்முடைய வீடு தேடி வரும். எனவே இந்த ஒரு வீடியோவில் நம்ம குளிக்கின்ற நீருடன் சேர்க்க வேண்டிய முக்கிய பொருட்கள், நம்ம இதை ஏன் சேர்க்கிறோம், எப்படி சேர்த்தா இதனுடைய பயனானது பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும், அதனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். பழமையான ஆகமங்கள்ல ஒரு ரகசியம் ஒன்று சொல்லப்பட்டு வந்தது. வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீரோட அலைச்சி 8 மடங்கு வளத்தை தேர்ந்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம குளிக்கும் போது நீரானது நம்முடைய உடல் மீது விழுகின்ற ஒவ்வொரு துளியும் நம்முடைய வாழ்க்கையின் தடைகளை கழுவி புதிய செல்வ அலட்சியை நம்முடைய வாழ்க்கைக்குள் வரவழைக்குமாம். அந்த அளவுக்கு சக்தி நீருக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்குமாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு வெள்ளிக்கிழமையினால நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டும். பயன்படுத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் இங்கே பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குளிக்கின்ற நீரில் நம்ம எதுக்கு இந்த பொருட்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னா, ஏன்னா சில இயற்கை பொருட்கள் நேரடியாக ஆரோ குளோவை தூய்மைப்படுத்தி கொள்ளும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தடைகள், மன அழுத்தம், கெட்ட சக்தியோட தரக்கம், கெட்ட சக்தியோட தாக்கங்கள், நோய் கிருமியோட அதிர்வுகள், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அதிர்வு, இவை அனைத்துமே நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை ஒரு பாக்கியமானது நம்மளை அடையும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு நாள்ல இருக்கும். அதற்காக இந்த ஒரு நாட்கள்ல நம்ம 3 பொருட்களை மிக சக்தி வாய்ந்த பொருட்களாக நம்ம குளிக்கின்ற நீருடன் சேர்க்க போகிறோம். இதை நம்ம சேர்த்து குளிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். குளிக்கின்ற நீரில் நம்ம சேர்த்து குளிக்க வேண்டிய 3 அதிர்ஷ்ட பொருட்கள். முதலாவதாக துளசி இலை 3. துளசி இலையின் அதிர்வுகள் மனித உடல்ல 21 நிமிடங்களில் 21 நிமிடங்கள்ல சக்தி மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். அதுவும் இந்த ஒரு நாள்ல இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம துளசி இலைகளை வைத்து வழிபட்டாலும், துளசி இலைகளை சாப்பிட்டாலும் இதனுடைய சக்தி நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். நோய் நொடி இருக்கு அப்படின்னு கூறுபவங்க துளசி இலைகளை இந்த ஒரு நாள்ல ஒரு இலைகளாவது நீங்க சாப்பிடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும். இப்படிப்பட்ட துளசி இலைகளை நீங்க சேர்த்து குளிக்கின்ற நீருடன் சேர்க்க வேண்டும். இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, கெட்ட கண்ணெறிவு களைத்து விடும், வீட்டுல நெருக்கடிகளை தீர்க்கும், உடலில் உள்ள மன அழுத்தத்தை குறைக்கும், பணம் பற்றிய பயத்தை நீக்கி பழைய நூல்கள் குறிப்பிடுகின்றன. பணம் பற்றிய கவலைகள், பணம் பற்றிய பயங்கள் அனைத்தையுமே நீக்கி விடுமா. உங்களுடைய மனதை விட்டு நீக்கி பணம் சம்பாதிப்பதற்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு வழியையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் என்று பழைய நூல்கள் பல இடங்களில் கூறப்பட்டு வருகிறது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல நீர் இல்லைன்னா நீரை எடுத்து துளசியை நீங்க அதில் நசுக்காமல் இட்டாலே போதும். அதை குளிக்கின்ற நீர் இருக்கக்கூடிய வாளியாக இருந்தாலும் சரி, சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி, அதில் கூட இந்த 3 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய துளசி இலைகளை சேர்த்துக் கொள்ளலாம். 3 அல்லது அதிகபட்சம் 7 வரைக்கும் நீங்க இந்த துளசி இலைகளை சேர்த்து அதுக்கப்புறம் குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளித்து பாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அடுத்ததாக பச்சை கற்பூரம். இது ஒரே ஒரு சிறு துண்டு இருந்தாலும் போதும். இந்த பச்சை கற்பூரம் மிகவும் சுத்தமான சக்தியை கொண்டதாக இருக்கும். இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, எதிரிகளோட சிந்தை தாக்கத்தை நீக்கும். உங்களுக்கு எதிரிகள் தொழில் ரீதியாகவோ உங்களுடைய வியாபாரம் ரீதியாகவோ இருந்தாங்க அப்படின்னா அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். இல்லைன்னா உங்களை விட்டு அவர்கள் அழிந்தே விடுவார்கள். உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல அவங்க அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. உங்களுக்கு செலவானது குறைய தொடங்கும். வருமான வாய்ப்பு உங்களுக்கு உயரும். மனதில் ஒரு புத்துணர்ச்சியானது உங்களுக்குள்ளே ஏற்படும். இதை நீங்க எப்படி உங்களுடைய குளிக்கின்ற நீருடன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, குளிக்கின்ற நீரில் ஒரே ஒரு சிறிய துண்டை நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொண்டு உங்களுடைய கைகளினால் அதை நன்றாக கலக்கி விட்டுக் கொள்ளுங்கள். இது 2வது பொருள். 3வதாக பச்சை பாசி இல்லைன்னா ரோஸ் வாட்டர். இந்த 2ல ஏதாவது இருந்தாலும் போதும். அதை நீங்க 2 ஸ்பூன் சேர்த்து கொண்டாலே போதும்.
வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த ரோஸ் வாட்டரின் அதிர்வானது மிக வேகமான வேலையை செய்து காட்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு கெட்ட சக்தியை நீக்கும். உங்களுடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய நோய் நொடிகள், உங்களுடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட சக்திகள் அனைத்தையுமே உங்களை விட்டு விலக்கிவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு செயலில் இருக்கு. இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, உங்களுடைய முகத்தை பிரகாசமாக காட்டும், உங்களுடைய பேச்சில் ஒரு அன்பை ஏற்படுத்தும், வேலை வாய்ப்பை உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும், ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு சரியான வேலை அமையவில்லை, சரியான ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு கூறுபவங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த பச்சை பாசி இல்லைன்னா ரோஸ் வாட்டரை நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளித்து வரலாம். இதனால் உங்களுக்கு பண அதிர்ஷ்டத்துக்கான அதிகரிப்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். வீட்டோட வாழ்க்கையில ஒரு அமைதியானது ஏற்படும். உங்களுடைய குடும்பத்திற்குள் தம்பதிகளுக்குள் இருந்த சண்டைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதனுடைய பயன்பாடை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, குளிக்கும் கடைசி நீரில் சேர்த்து இதை ஊற்றி உங்களுடைய உடல்ல நீங்க தேய்த்து குளிக்க வேண்டும். அப்படி நீங்க குளிக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் விலகிவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு செயலில் இருக்கும். இதை நீங்க எப்படி இதையெல்லாம் தேர்த்து இதை நீங்க எப்படி குளிக்க வேண்டும்னா, முதல் படியாக குளிக்கிறதுக்கு முன்னாடி 10 நொடிகள் உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு இன்று என்னுடைய தடைகள் நீங்கப்படும் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் சொல்லிக்கொண்டு அதற்கு பிறகு நீங்க குளிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய மனதளவில் பற்றிய நம்பிக்கையை நீங்க வைக்கணும். நீங்க வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் அந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது, இந்த ஒரு செயலை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும். இரண்டாவதாக, குளிக்கும் பொழுது இதை பொதுவாக மனதிலோ அல்லது வாயிலோ நீங்க சொல்லலாம். ஓம் லக்ஷ்மி கருணாம் ஸ்ரீம் நமகா அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க குளிக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளேயோ இல்லைன்னா குளித்து கொண்டிருக்கும் பொழுதோ குளிப்பதற்கு முன்பாகவோ இதை ஒரு 3 முறைகளாவது நீங்க கூறிக்கொள்ளுங்கள். அதை குளிக்கும் பொழுதாக இருக்கட்டும் இல்லைன்னா குளிப்பதற்கு முன்பாக இருக்கட்டும், எப்பொழுதுனாலும் சரி இதை நீங்க 3 முறைகள் கூறிக்கொள்ளுங்கள். ஓம் லக்ஷ்மி கருணாம் ஸ்ரீம் நமக அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய மனதிற்குள் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு செல்வ சக்தியை உங்களுக்குள் பெருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க குளிப்பதற்கு முன்பாகவோ இல்லைன்னா குளிக்கும் பொழுதோ ஒரு 3 முறைகள் நீங்க இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கூறிவிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு நாள்ல இது செல்வ சக்தியை அதிகமாக உங்களுக்குள் பெருக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரமாக இருக்கும். அடுத்ததாக 3வது படியாக, முதல் நீரால் உங்களுடைய உடலை நீங்க சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு 2 அல்லது 3 வாளியை நீங்க தண்ணீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் நீரை வைத்து உங்களுடைய உடல் அளவுல நீங்க சுத்தம் செய்து கொள்ளுங்கள். 2வது வாளியில இப்ப நம்ம சொல்ல போகிற பொருட்களை எல்லாம் போட்டுக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் தயாரித்து வைத்து துளசி, அதனுடன் சேர்த்த கற்பூரம், அடுத்து ரோஸ் வாட்டர் கலந்த நீரை இதை தலை முதல் பாதம் வரை மெதுவாக ஊற்ற வேண்டும். அதற்கு நீங்க 2வது வாளியில் எடுத்த தண்ணீர்ல இந்த 3ஐயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு அதை உங்க தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஊற்றணும். மேல இருந்து கீழாக்க ஊற்றணும், கீழே இருந்து மேலாக்க ஊற்றக்கூடாது. மேல இருந்து தலை முதல் பாதம் வரைக்கும் நீங்க ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள், உங்களை பிடித்த பீடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலக தொடங்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகளானது ஏற்பட தொடங்கும். இப்படி நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக, உடம்பு முழுவதும் இந்த நீரின் அதிர்வு பரவுகிற மாதிரி சில வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உங்களுடைய கற்பனை திறனால் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மனதானது லேசாகும். இவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் அந்த பாரங்களுக்கு ஒரு முடிவு கிடைப்பது போல உங்களுக்குள் தோன்றும். வீட்டில் வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்குள் குறைய ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் போட்ட சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். பண பிரச்சனைகள் குறைய தொடங்கும். எதிர்பார்த்த வேலைகள் நடந்தே தீரும். நீங்க எதிர்பார்த்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். விரோதிகளின் தாக்கங்கள் உங்களுக்கு குறைய தொடங்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு 3 மடங்கு உயர ஆரம்பிக்கும். பெண்களோட உடலும் சரி மனதும் சரி அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வரும். உங்களுடைய மனதிற்குள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வையும் இந்த ஒரு குளியலானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உங்களால மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு செயலை செய்யலாம். ஆண்களுக்கு வருமான வாய்ப்பு திறக்கக்கூடிய ஒரு கதவை இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு குளியலானது திறந்து வைக்கும். காதல், அதனுடன் குடும்ப வாழ்க்கை, இந்த 2லும் ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். வீடு, வேலை, வியாபாரம் எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு செயலை நீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இது உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு செயலை முழு நாளையையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது. எனவே தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு குளியலை வெள்ளிக்கிழமை நாட்கள் எப்பொழுது வந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த ஒரு குளியலை மட்டும் நீங்க செய்து விடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அமைதியான செல்வம் வரவழைக்கக்கூடிய புதிய அத்தியாயம் தொடங்கணும் அப்படின்னா
வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த ஒரு குளியலை மட்டும் நீங்க தினசரி எப்பொழுதெல்லாம் வெள்ளிக்கிழமை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். நாளை பிப்ரவரி 6 வெள்ளிக்கிழமை. இன்றிரவு இந்த விஷயங்களை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு காலையில எழுந்த உடனேயே இந்த ஒரு குளியலை நீங்க செய்து விடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு அமைதியான செல்வத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக தொடங்கும். எனவே வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்க இதை செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இருக்கின்ற கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்லதுகளும் நல்ல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் உயர்த்த முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். எனவே நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் குளிக்கின்ற நீரில் இதை மட்டும் சேர்த்து நீங்க குளித்து பாருங்க. ஒரு புதிய பாக்கியத்துக்கான கதவு திறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதனை நீங்க குளிக்கும் பொழுது செல்வ அதிர்ஷ்டம் பல மடங்கு உங்களுக்கு உயரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமையானது இருக்கும். எனவே இதை நீங்க தவற விடாமல் இந்த ஒரு நாள் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பெரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை. எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து விட்டுக் கொள்ளுங்கள். அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் வழியாக கூறுங்கள். நானும் அதற்கு தெரிந்து கொள்கிறேன். நானும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.